ஆ ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம ஒரு புது மான்காக பார்க்க போறோம். மான்காவோட நேம் வந்து சேவர் த டேஸ்ட்ன்ற ஒரு மான்கா ஒண்ணு நண்பா. என்ன ப்ரோ ஆல்ரெடி இருக்கிற மான்காவை போட்டுக்கலாம இருக்கீங்க நீங்க. இப்ப திடீர்னு புது மான்கா எடுக்குறீங்க அப்படின்ட்டு கேட்கறே புரியுது. ஃபார்ச்சுனேட்லி மின்சஸ் மான்கா வந்து அது ஆன்கோயின்ல வந்துட்டு இருக்கிறதால அதை எடுத்து போடுவீங்களா டக்குண்டு அது ரிலீஸ் ஆயினட்டாங்க எடுத்து போடலாம் சாப்டர். மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் பை அந்த மான்கா வந்து அதுவும் ஆன்கோயின் மான்கா. ஆனாலும் கொஞ்சம் சாப்டர் கிடக்கு அதையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இந்த மான்கா எடுத்து போடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிக்கு தான். ஆன்லைன்ல சொல்லணும்னா மான்காவோட பெஸ்ட் எபிசோட்லயே ஒரு கிங்டத்தை கைப்பற்றிடுவாங்க. நான் ஸ்டோரி ஆரம்பிக்க ஒரு 10 நிமிஷத்துலயே கதை எதை நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிரு நண்பா. அதில் நான் கதையை சொல்லி போர் அடிக்க விரும்பல. வாங்க எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரையும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று பெல் பட்டனை அப்படியே ஆள்ல தட்டி விட்டுருங்க. அப்பா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஹார்ட் நண்பா. அப்படியே நம்ம சேனல்லே நிறைய மான்காகள்லாம் போட்டுருக்கி. அதை பார்த்து பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க நண்பா. வாங்க வள குலன்னு பேசிக்கிட்டு இருக்காம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சாம கலர் ஹேர் வச்சு ஒரு பொம்பளை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம் அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி நடுக்கத்தோடய கொடுக்குறா. ஒருத்தன் அதை வாங்கி சாப்பிட்றான். அவன் அந்த இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. ஒரு மாதிரி அவன் சாக்காயினமே தான் இருக்கு. திடீர்னு அந்த பொம்பளையை முறைச்சி பார்க்குறான். ஒரு மாதிரி கையில் டார்ச்சர் பண்ணுற சாமான்லாம் வச்சுட்டு பொம்பளை பயந்துக்கிட்டு இருக்கா. சீன் கட் பண்ணா பயப்புல காதுகிட்ட விதி சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமே நீ என் அடிமை அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப பொம்பளை சொல்றா உங்களுக்கு இனிமே நான் தான் ஸ்லேவ், உங்களுக்காக சமைச்சு தரதான் என் வேலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சாப்டர் 0 முடியுது. பெஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லே ஒரு இடம் அப்படியே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு கிங்டம் சொல்ல போனா. ஆனா அந்த எரிஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டு புடிஞ்சல ஒரு பொம்பளை பார்த்தா சமைச்சுக்கிட்டு இருக்கா. பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி 2 பேர் குடுகுடுன்னு ஓடி வாரானோ பொம்பளை தேன் மாதிரி அந்த சாப்பாடை செஞ்சுட்டு இருக்கா. அவ்வளோ ருசியா இருக்கும் போல பார்க்கவே. அவங்க இந்த காட்ஸ்லாம் நிறைய பேர் ஓடி வாராவலாம் அந்த பொம்பளையை தேடி. அவ அந்த சூப்பை செஞ்சு விட்டு வாயில் எடுத்து வச்ச போறா. எங்க அந்த பிரின்சஸ் அப்படின்ன மாதிரி டோர் ஓபன் பண்ணி ரெட் கலர் ஹேர் வச்ச ஒருத்தன் உள்ள வாரான். பொம்பளைக்கா பதறி போய் திரு. அப்ப அவோ என்ன அப்படின்ற மாதிரி டவுட்டோட திரும்பி பார்த்துட்டு இருப்பா. அப்ப யார் ஆக்கல ஏரியா அவங்க டக்குன்னு சூப்பை குடிச்சு முடிச்சிருவோம், நம்மளை கொண்டால கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வருவான்ட்டு தெரிஞ்சிருக்கு போல. அதில் சூப்பை எடுத்து கடகடன்னு அவ்வளோத்தையும் குடிச்சிருவா. அவளால் சாக்கா பார்த்துட்டு இருப்பா. அந்த பிள்ளை நீ தானே பிரின்சஸ், அந்த 6th பிரின்சஸ் நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்ப அவ பாக்குறான். அவன் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அழுக்கா ஒரு மாதிரி பிஞ்சி அப்படின்ன மாதிரி கிடக்கு. நம்ம ஹீரோயினா ஆமா நான் தான் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ஓஹ நம்ம கதையோட ஹீரோயின் நண்பா 6th ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிங்டத்தை பொறுத்தவரையில. அப்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஒன்னும் பேசாம குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காள். நம்ம ஹீரோயினா சாப்பிட்றதுலயே குறியா இருக்கா. மெண்டு பட்டு தின்னுட்டு இருக்கா. அதை டக்குன்னு வாய்க்குல ஊத்துவோம் அப்படின்ன மாதிரி. அப்ப அவன் சொல்லி விட்டுறான் அந்த ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிறவன். அவளை போய் பிடிங்கடா என்னடா இங்க லுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறா. அவ போய் பிடிச்சிடுறாள். அவட சாப்பாடா கீழே விழுந்துட்டு அவ பிடிச்சதுக்கு கத்தல எட சூப்பு கீழே விழுந்துட்டு அப்படின்ற மாதிரி அவ கத்திக்கிட்டு இருக்கியா. தரண்டு குடிச்சு இழுத்துட்டு போறாள். எட சூப்பை மட்டும் குடிச்சிட்டு வரேங்க, அதுக்கப்புறம் என்ன எங்கனாலும் இழுத்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி அவ கத்திட்டு இருக்கா. அவளோட கையோட அப்படியே தூக்கிட்டு போய்த்தாள். சூப்பு குடிச்ச விடாம அவக்கு அதுல மன வருத்தம். அந்த சூப்பை குடிச்சாம வந்துட்ட மாட்டேன். கட் பண்ணா இஞ்சல ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லார முன்னுக்கும். அங்க உள்ள அந்த கிங் வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காரு. எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்ன மாதிரி அந்த கிங்கே மரியாதை செலுத்திட்டு இருக்காரு. அவனுக்கு அவன் ஒரு மாதிரி கெத்தா வந்து நிக்கிறான் அந்த இடத்துல. இஞ்சல பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் மன்னிச்சிருங்க, வழி விடுங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாரும் மெய்டையும் விளத்தி விட்டுக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கியா. உள்ள வந்து அந்த பிரின்சஸுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் வந்து குந்திடுறா. அப்ப அங்க உள்ள 2 பிரின்சஸும் இருக்காங்க வேற. ராயல் ஃபேமிலிலேயே அந்த பெஸ்ட் பிரின்சஸ் வந்து ஓஹாங். ஐயோ பெஸ்ட் பிரின்சஸ் மட்டும் இல்ல, இந்த கதையோட மெயின் லீடோட பேர் வந்து ஐகிரீட். நான் தான் பிரின்சஸ் அப்படின்ன மாதிரி சொல்றா. அந்த ஐகிரீட் என்ன சீரண்டு பார்க்காம அவ ஒரு மாதிரி குறுகுறுண்டு பார்த்துட்டு இருக்கியா. அப்ப அந்த ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிற அந்த பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்கியா கொஞ்ச நேரம் காத்திருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு என்ன சிச்சுவேஷன் என்னைய கொல்ல போறாங்களா அவங்க அப்படின்ன மாதிரி பொம்பளை சரியா பயந்துகிட்டு இருக்கியா. அப்ப அங்க உள்ளாக்கெல்லாம் கத்திட்டு இருக்கியா அவள் என்ன நடக்குதுங்க அப்படின்ன மாதிரி. என்ன அப்ப ப்ராப்ளம்டா அந்த கிங்டத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து கைப்பற்றிட்டான். இப்போ உங்களெல்லாம் பிடிச்சி வச்சுச்சாங்க. ஒரு கிங்டத்தை கைப்பற்றினா அங்க உள்ள அடிமைகள் மர அந்த ராஜா நோபல்ஸ் எல்லாம் கொண்டு போட்டு அந்த கிங்டத்தை அவங்க கைப்பற்றிடுவாங்க. அப்படித்தான் இப்போ உங்களோட கிங்டத்தை பிடிச்சி வச்சுச்சாங்க. அங்க உள்ள கிங்கு பிரின்சஸ் எல்லாம் இழுத்துட்டு வந்து கீழே போட்டுருச்சாள். அதுல நம்ம ஹீரோயினும் ஒரு ஆள். அவஹா நம்ம ஹீரோயின் தான் 6th பிரின்சஸ். அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்குச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு போல. நம்ம ஹீரோயின் செல்ல ஆரம்பிக்கிறா. நான் வந்து ராகத்தா ஒரு நாவல்
நாவல் ஒன்று படிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இது ஒரு ரியர்கானேஷன் ஸ்டோரி போல அப்படித்தான் படிக்கிட்டு இருந்தேன் நாவல். நாவலில் எப்படி போகும்டா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ற கிங்டத்தை கைப்பற்றி நம்ம ஹீரோயின் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் கொல்றதுக்காக தான் இருந்திருப்பாங்க. புக்கை ரீட் பண்ணிருப்பேன், அந்த மான்காவை நம்ம ஹீரோயின் புக்குன்ற அதை ரீட் பண்ணிப்பேன் நம்ம ஹீரோயின். அதில் என்ன போட்டுருக்கீங்கடா, ஹீரோ மெயில் லீடு வந்து நம்மளோட ஃபீமேல் லீடை லவ் பண்ணிட்டு இருப்பான். எப்படின்னா அவங்களோட சந்திப்பு கிங்டத்தை கைப்பற்றிப்பா நம்ம மெயில் லீடு. அப்போ அந்த கிங்டத்தில் உள்ள ஃபீமேல் லீடு வந்து அவங்க பெஸ்ட் பிரின்சஸாக இருந்திப்பா. அவங்க மேலே லவ்ல விழுந்திப்பான் தலைவன். விழுந்து அவங்க 2 பேரும் ஒட்டா சேர்த்து இருப்பாங்க. ஆனால் அந்த கிங்டத்தை ஆள் விட்டு இருக்க மாட்டான். அந்த கிங்டத்தை அவன் அழிச்சிருப்பான் நம்மளோட மெயில் லீட். அந்த பிரின்சஸ் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க. அந்த பிரின்சஸுக்கு என் கிங்டத்துக்கு மேலே நீ கை வச்சிட்டால அப்படின்ன மாதிரி அவக்கு சரியான கோபம் இருந்துச்சு அந்த ஐக்ரீட்டுக்கு. அவ வந்து சரியான கடுப்புல இருந்திப்பானா. அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சது பாரு, அதெல்லாம் மறந்துருப்பாங்க அவங்க. அப்படித்தான் இப்போ நம்ம ஹீரோவும் கைப்பற்ற வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசித்து பாக்குறா. என்ன நம்ம ஹீரோயின் அந்த நாவலுக்குள்ள ரீஇன்கார்னேஷனாக இருப்பா. அவ ரீட் பண்ணிட்டு இருந்த அந்த புக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவான். புக் ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்குள்ள ரீஇன்கார்னேஷன் ஆயிட்டேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் நான் சாவப்பறேன், அந்த சாவப்பற கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. அவன் வந்து இந்த கிங்டத்தை கைப்பற்றினோடனே நான் செத்துருவேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சாவறதுக்கு இல்லை, நான் நிம்மதியா சாப்பிடாச்சும் சாவுறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஏன் அப்படி சொல்றேன்டா, நம்ம ஹீரோயினை வந்து அவங்க ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினை அடக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் 6th பிரின்சஸ் வந்து இலிச்சமிட் சைல்டு அப்படின்ன மாதிரி அவ வந்து அந்த கிங்டத்திலேயே சேர்த்திருக்க மாட்டாங்க. ஒரு பிரின்சஸாவே கருதி இருக்க மாட்டாங்க. ஒரு அடிமை போல ஒரு தனியாவுக்கு அவ யாரை ரெகனைஸ் பண்ணாம அவ தனியா விட்டுருப்பாங்க ஒரு இடத்துல. அவ தேடி எறிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின்லாம் கணக்கு இல்லாம தான் இருந்திருப்பாங்க அவங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு இதுக்கெல்லாம் அடைச்சி வச்சுப்பாங்க. அதில் நம்ம ஹீரோயின் என்ன செய்வானா, இங்க இருந்து நான் சாவறதுக்கு போயில சாப்பிட்டு செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்து இப்ப சுவையா. ஏன்டா இந்த லைஃப்ல நான் சாவறதுக்கெல்லாம் நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிடுவேன் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. ஆனா இப்ப திரு ஒரு சூப்பை குடிச்ச விட நம்ம இழுத்துட்டு வந்திருப்பாள். அதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. இதான்ப்பா என் ஸ்டோரி, இதுவரையிலேயே நடந்ததை நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கியா. அப்போ நம்ம ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறான், மெயில் என்ட்ரியை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கேளுங்க அப்படின்ன மாதிரி அவன் செல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கடையிலே அங்கல்ல அந்த சிவப்பு கலர் ஹேர் வச்ச பொம்பளை சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னைய கொல்ல போறான் இவன் அப்படின்ன மாதிரி அவ பயந்து நடங்கிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எல்லாரும் பாக்குறாங்களா, நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்ப எஸ் மை லார்ட் அப்படின்ன மாதிரி அந்த கிங்கே நம்ம ஹீரோக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ அவ்வளோ பெரிய ஆள் போல. நம்ம ஹீரோட பேரு லீஜியம். இந்த கிங்டத்தை நம்ம ஹீரோ கைப்பற்றினப்ப அந்த ராஜாவெல்லாம் நம்ம ஹீரோட ஹாலுக்கு கீழே அந்த ராஜாவப்ப நம்ம ஹீரோ கொல்லப்புறவன்றதை நம்ம ஹீரோ முடிவு எடுக்கிற நிலைமை. அப்ப அதெல்லாம் யோசித்துட்டு இருக்கல நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கியா, நான் அழகா சாக்லேட்லாம் சமைச்சு சாப்பிடலான்னு இருந்தேன், இப்படி இழுத்துட்டு வந்துட்டான்ல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. ஏன்டா அவக்கு சாவப்புறோண்டு முன்கூட்டியே தெரிஞ்சிட்டு இருந்தாலும் வாய்க்கு ருசியா சாப்பிட்டு சாகுவோமே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு எண்ணம். அப்ப இஞ்சல அந்த ரெட் கலர் பொம்பளைய காட்டுறாங்க. அவ நட்டிக்கிட்டு இருக்கா பயத்துல, நான் சாவப்புறேன் அதே வாய் பிரார்த்திக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு சாவரத்தை நினைச்சா அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு மெயில் லீடர நிக்னேமை பத்தி யோசித்து பாக்குறாடா. எம்ப்ரருடைய ஸ்வாட், எம்ப்ரர் நாயா, அதான் எம்ப்ரஸ் ஹவுண்டுன்னு சொல்லிருக்கா. அவள் அந்த ஹவுண்டுக்கு அர்த்தமும் டாக் தான். அப்ப நம்ம ஹீரோயின் அதை பத்தி யோசித்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஃபீமேல் லீட் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏன் எங்களை இங்க பிடிச்சி வச்சிங்க, என்ன பண்ண போற, எங்களை என்ன நோக்கத்தோட இங்க பிடிச்சி வச்சிச்சா அப்படின்ன மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். நான் இப்போ உங்களோட கிங்டத்தை கைப்பற்றிட்டேன், இதுக்கு பிறகு யோசிச்சோம் என்ன செய்யற அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. கிங்கு ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்ன மாதிரி, எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தந்துடுறோம் அப்படின்ன மாதிரி அந்த கிங் கெஞ்சிட்டு இருப்பான். அவன் சொல்றான், எங்கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தந்துடுறோம், எங்களை மட்டும் உயிரோட விட்டுருங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோ இஞ்ச முனங்குறா, வாய்க்கிலேயே முனங்குறேன்னு நினைச்சிட்டு சத்தமா சொல்லிடுறா. அதான் ஆல்ரெடி அவர் கைப்பற்றிட்டார் நாட்டு, இதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் அவருக்கு தானே சொந்தம். அப்படி இருக்கல அந்த கிங் என்ன தங்கம் தரேன் வெள்ளி தரேன்னு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னதை ஹீரோ கேட்டுட்டான். பயப்புல கேட்டுப்புட்டா நம்ம ஹீரோயினை நோக்கி நடந்து வருவான். நம்ம ஹீரோயினுக்கா அள்ளி விடுங்க, என்ன கேட்டுட்டா நான் கதைச்சே அப்படின்ன மாதிரி பயந்துகிட்டு இருப்பா. அந்த ராயல் ஃபேமிலியே நடுங்கிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து ஹே யூ அப்படின்ன மாதிரி சொல்லவோ நம்ம ஹீரோயின் பதறி போய் தருவா. அப்போ பக்கத்துல இருந்த அந்த ஃபீமேல் அவளை ஒன்னும் செஞ்சிடாது அப்படின்ன மாதிரி அவன் முந்திக்கிட்டு வந்துட்டா. நம்ம ஹீரோயின் பின்னால இருந்து பாத்துட்டு இருக்கா, இந்தம்மா புள்ள ஓலோ ஓவரா நல்ல புள்ளையா வரி பண்ணி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்துட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு மேல உன்னைய கை வச்ச விடவே மாட்டேன் அப்படின்ன மாதிரி அவ முன்ன வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மேலேயும் கை வச்ச
வைக்க விட மாட்டேன், எங்களோட ராயல் ஃபேமிலி யாருக்கு மேலேயும் உன்னைய கை வைக்க விட மாட்டேங்க அப்படின்ன மாதிரி அவ டெரரா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஏன் பயப்பட்டு இருக்கியா, நான் என்ன செய்ய போறேன் அவளை அப்படின்ன மாதிரியே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பக்கத்துல வந்து செல்லவும் அவ சாக்கா பார்த்துட்டு இருப்பா. இவனை நம்புவோமா நம்ப போறாவா அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரைட்டு அந்த சீன் நடக்க பிறகு இப்போ அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. இந்த சீன் தான் நாவல்லே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் மீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த சீன்லாம் அவங்க 2 பேருக்கு நடுவில் லவ் அண்ட் ஃபெஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு. அப்போ அதை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு உங்களோட லவ்வுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தம்ஸ் அப் சிம்பிள் காட்டிட்டு இருக்கா. லவ்வுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் நம்ம ஹீரோ அவளை விட்டு போட்டு நம்ம ஹீரோயினு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கா சாக்கு. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்காங்க நீ இப்போ என்ன சிம்பிள் காட்டினா கையில் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் கையை பின்னால் ஒழிச்சிட்டா. என்னைய மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் காலில் விழுந்து கத்திக்கிட்டு இருக்கா. அவனுக்கு அவன் கேட்டுட்டு இருக்கான் நீ இப்போ காட்டினது என்ன கையில் அப்படின்ன மாதிரி கேட்குறான். ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு இப்போ நீ காட்ட போறியா இல்லையா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுவா அது வாழ்த்துக்கள், நீங்கள் இந்த நாட்டை கைப்பற்றிட்டீங்க. ஆனால் அதான் அவங்க சந்தோஷத்தில் சிம்பிள் காட்டின அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. எது சந்தோஷத்து சிம்பிள் அப்படின்ன மாதிரி உன்னை கையப்பா காட்ட போறியா இல்லையா அப்படின்ன மாதிரி அவன் டெரரா பேசுகிறதோட சாப்டர் 1 முடியுது. சாப்டர் 2ஓட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ உன்னை கையை காட்ட போறியா இல்லையா அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் இல்லை சார் அது வந்து அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் இழுத்துக்கிட்டு இருக்கா. நான் வந்து காட்டின சிம்பிள் வந்து குட் ஜாப் அப்படின்ன மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. அவன் அந்த பக்கத்தில் உள்ள காவலாளியை பார்த்து என்னடா நான்சென்ஸ் எப்படி சவுண்டாக கிடக்கு அப்படின்ன மாதிரி அவன் அரட்டுறான் பின்னால் திரும்பி. அப்போ அங்கே உள்ளாக்கள்கிட்ட சொல்கிறான் இந்த பொம்பளையை நம்ம என்ன செய்வோம் ஏதோ ஒன்று மறைச்ச ஆரம்பிக்கிறோம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு உள்ள கோத்தெல்லாம் பக்கத்தில் உள்ள அந்த நைட்டுக்கு மேலே காட்டிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அவளை போய் இது பிடிங்கடா அப்படின்ன மாதிரி செல்லவும் ஓல் சுற்றி வளைக்கிட்டா அவள் ஹீரோனுக்கா சாக்கு சோழி முடிஞ்சு அவ்வளோ அப்படின்ன மாதிரி அவள் கையை கொண்டு வர அவள் ஹீரோட அப்படியே அல்லாக்கா தூக்கி பிடிச்சிட்டா. அவள் ஹீரோ ப்ளீஸ் டே விட்டுருக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் பார்த்துட்டு இருக்கா. நாங்கள் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்ச மயிலாடு அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா சாக்கு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சட்டைக்குள்ள வேற ஒழிச்சு வச்சியா ஒரு மீல் துண்டு. அதை பார்த்துக்கிட்டு அந்த நைட்டு என்ன இது அப்படின்ன மாதிரி கேட்டுட்டியா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ என்ன நினைக்கிற அதை அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோனை பார்த்து நீ இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறியா இல்லையா அப்படின்ன மாதிரி அவனெல்லாம் போட்டு கத்திட்டு இருக்கா. எங்களோட பிரின்ஸுக்கு பாய்சன் வச்சலாங்கடா பார்த்தா நீ இதில் பாய்சன் தானே இருக்கி அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே உள்ள ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கேன் ஆமாம் இல்லை சூறா விஷத்தை தான் தடாவி இருப்பா அப்படின்ன மாதிரி எல்லாம் பேசிருச்சோம். நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா டே அதை பாருங்கடா அப்படின்ன மாதிரி சொல்கிறா. அவனும் சொல்கிறான் அது ஏதோ ஒரு அரிக்குமோ அது ஏதாச்சும் ஒரு வெப்பன் அப்படின்ன மாதிரி இன்னொருத்தன் கேட்கும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா டே அது சாப்பிட்ற சாமான்டா வெப்பன்லாம் இல்லைடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. டே நான் கையப்போ விடப்பறியா இல்லையா நான் கையை உடஞ்சிட பறிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு ஆள் சுவாட ஒருது அவன் கேட்டுட்டு இருக்கான் இது பாய்சன் தானே அப்படின்ன மாதிரி. அப்போ அங்கே அந்த ஃபீமேல் லீடும் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பாய்சன் அரிக்கி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ கழுத்தில் கத்தி வச்சு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோன்ற ரிஃப்ளெக்ஷன் அந்த கத்தியில் விளங்கு. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா நான் இப்போ நினைக்கிறேன் நான் இப்போ சாவப்படுறேன் இந்த கேரக்டர கதை இதோட முடியுது இந்த 6th பிரின்சஸ்ற கதை இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் சாவுறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்கோட பார்த்துட்டு இருக்கு. அதில் பேருப்பா பீஃப் ஜெரி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்றா நான் சொன்னது புரியலையா உனக்கு அதான் பீஃப் ஜெரி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அவன் என்ன நீ இப்போ சொல்ற அப்படின்ன மாதிரி ஒன்றும் புரியாம கேட்டுடிச்சான். நம்ம ஹீரோயின் அவ்வளோ சொல்லியிருப்பா அவனுக்கெல்லாம் அதை புரிஞ்சிக்கல முடியாது. நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுறா அதான்ப்பா பீஃப் ஜெரி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கத்தி விட்டுறா மாட்டராக்கி ஐயோ அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அவ்வளோ சத்தமாக கத்துறா அந்த இடம் ஃபுல்லா. ஏன்னா பீஃப் ஜெரின்றது வந்து வேற ஒரு உலகத்துல அந்த சாப்பாடு பேர் இந்த உலகத்துல அப்படி ஒரு சாப்பாடு இல்லை. அதெல்லாம் அவன் என்னன்னு கேட்டுட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோயின் இப்படி கத்தின உடனே அங்கே உள்ளாக்களுக்கா ஷாக்கு எழுந்து பீஃப் ஜெரியா அப்படின்ன மாதிரி அவள் சாக்கோட பார்த்துட்டு இருக்காள். நாங்கள் பிரின்சஸுக்கெல்லாம் சாக்கு அந்த ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிற அந்த பிரின்சஸ் வேற சாக்காயிருவா. அந்த பொம்பளை என்ன சாவை விலை கொடுத்து வாங்குறான்டா அவள் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பா. எல்லாரும் நம்ம ஹீரோனுக்கு வேற சாக்கு ஓவரத்தான் கத்திட்டோமோ அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அவன் ஒன்றும் பேசியிருக்கப்படா நீ இப்போ என்னை கிளியரா புரிய வச்ச புரியா இல்லையா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ டெரரா கத்திய உருவுறான். ஒரு மாதிரி ஒன்றும் பேசாம இருந்து போட்டு பைப்பில் பார்த்துக்கிட்டு இப்போ சொல்ல போறியா இல்லையா கேட்கலடா நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு
போட்டு மெலாவா கிளம்புவா. அவனால் பேசிட்டு இருப்பான். அவள் மயிலா பீஃப் ஜெரின்றது வந்து அந்த மாட்டிறைச்சியில் ஏதோ செய்கிற ஒரு ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதில் பாய்சன் இருக்குங்க அப்படின்ன மாதிரி பக்கத்தில் இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கான். ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவள் சொன்னா அது சாப்பிட்ற சாமா அப்படின்ன மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் என்ன காப்பாத்திப்பா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீமேல் லீடுக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிருவா. நம்ம ஹீரோயின் அந்த ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிற அந்த பிரின்சஸுக்கா சாக்கு என்ன ஓலோ பிரச்சனை வைத்துட்டு இருக்கீங்களா அந்த பொம்பளை என்ன சாப்பிட்றத பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி தான் சாக்கா இருக்கீங்க. ஓக்கு அங்கால உள்ள கிங்குக்கா அவரெல்லாம் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாரு. என்னம்மா நடக்குது இங்கே நாடே பரிவைத்து அப்படின்ன மாதிரி அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் அவங்களுக்கு அவங்களோட சோகம். அப்ப அந்த பொம்பளை சொல்லிட்டு இருக்கா ஃபீமேல் இவக்கு மேல கை வச்சு அதை அவ வெளிப்படையா எப்படி பேசியிருந்தாலும் சரி, ஆனா அவ உண்மையிலேயே நல்ல பொம்பளை அப்படின்ன மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் பா என்னமா சப்போர்ட் பண்றா இவக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துருக்கேன், என்ன பவர் வேற காலியா இருக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அதாவது அவளோட கஷ்டம் அவக்கு அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஃபீமேல் லீடா விட்டுருக்க மாட்டான் நம்ம ஹீரோயினை பின்னால வச்சு பாதுகாக்கிற மாரி இருக்கல. நம்ம ஹீரோயின் திடீர்னு மாதிரி கிட்ட ஓடி போய் திருப்பா. அவனுக்கா சாக்கு என்ன நடக்கு அப்படின்னு மாதிரி பார்க்கல. நம்ம ஹீரோயின் இந்தாங்க இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட வைத்து கொடுக்குறா. இதை நான் சாப்பிடலாம் தான் வச்சிருந்தேன், என்ன செய்யற ஒரு மனுஷனுக்கு என்ன உயிருக்கு பதிலா இதை சாப்பிடுபட்டு என்னைய விட்டுறியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா. அவனும் சாப்பாட்டுக்கு பஞ்சப்பட்டாலட்டம் அந்த சாப்பாடை உடனே கையில இருந்து பிடுங்கிருவா. ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிறவன் கத்துறான், அதை மட்டும் சாப்பிட போறேன்னு சொல்லிடாதையோ அப்படின்ன மாதிரி அவன் கத்திட்டு இன்னொருத்த சொல்றான் அதுல பாய்சன் இருக்கு அப்படின்ன மாதிரி செல்லைகள். அவன் அதெல்லாம் கணக்கெடுக்கல, எடுத்து வாயில வச்சு ஒரு கடிப்பாங்க. கடிச்ச கடியில நம்ம ஹீரோயின் ஜெயில கிடப்பாஞ்சல என்னடா நடந்திக்கி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏடா நம்ம ஹீரோயினை ஜெயில பிடிச்சி போட்டுருவாள், நான் ஏதாச்சும் கெட்ட விஷயம் பண்ணிட்டேனா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்க பார்த்துட்டு இருப்பா. நான் இருந்தாலே எக்ஸ்ட்ரா டெலிசியஸான ஃபுட்லாம் சாப்பிட்ற நேரம் இது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு எங்கே அந்த சேர் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தான் கேட்பா. சேர்னு அவங்க போடுவா. மத்தாக்கள்லாம் எங்க வைத்து வச்சா அந்த அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பா நம்ம ஹீரோயின். என்னைய இப்ப என்ன அடைச்சி வச்சு டார்ச்சரா பண்ண போறீங்க அப்படின்ன மாதிரி அந்த மிஸ்டர் ஜெரி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அதை எங்க வச்சிங்க, அவர் முழுசா திண்டார் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த மாட்டரையா அதை தான் கேட்டுட்டு இருப்பா சாப்பிட்றதுக்கு. அதை அவர் திண்டாரா இல்லாட்டி தூக்கி போட்டாரையா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அவட கவலையில கேட்டுட்டு இருப்பா. அதை பாக்குற அந்த பொம்பளை என்ன அப்படின்ன மாதிரி பார்த்துவிட்டு அது அவர் சாப்பிட்டாரு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நானே கொஞ்சம் கியூரியஸா தான் இருக்கேன், அவர் என்ன ரியாக்ட் பண்ண போறாருன்னு பாக்குறதுல அப்படின்ன மாதிரி அவன் ஆச்சரியமா தான் இருக்கேன். உன்னைய கொண்டால கொண்டுருவார் அப்படின்ன மாதிரி அவன் ஒரு மாதிரி டெரர்ன பேச வச்சு ஒரு மாதிரி சைக்கோவத்தில் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இப்படியெல்லாம் நடக்காதையா அந்த புக்கில் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருப்பா. ஏன்டா அந்த மெயின் ஸ்டோரி லைனை எப்படி பேத்திருக்கீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த கிங்டத்தை கைப்பற்றிருப்பாங்க. கைப்பற்றினோன்னு நம்ம ஹீரோயின் வந்து இப்படி அந்த பீஃப் ஜெரி அப்படின்ன மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோயின் கத்தியே எரிக்க மாட்டா. அதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் சாக்க பார்த்துட்டு இருக்கியா. மெயின் ஸ்டோரியிலே அது நல்லா தான் போய்த்திருக்கீங்க. இப்போ நான் வேற ஸ்டோரியில என்ன குழப்பி போட்டேனே அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. இருந்தாலும் நம்ம அவரை சாப்பாடை கொடுத்து கரெக்ட் பண்ணுவோன்னு பார்த்தது தப்பா போச்சு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பல்ல கடிக்கிட்டு இருப்பா. என்ன சிறடு தெரியாம நடுங்கிக்கிட்டு இருப்பா. போடலடி எங்கேயே வச்சு கொண்டுருவோம்ல, இல்லாட்டி அந்த கிங்டத்தில் என்னை அடைச்சி வச்சால் ஒரு இருட்டு ரூம் ஆட்டோம் அதுக்குள்ள அடைச்சி வச்சேட்டோம், நான் அந்த சின்ன ஜெயிலுக்குள்ளே அடைஞ்சி கிடக்க போறேன் நான் இனிமே வாழ்க்கை பூரா அப்படின்ன மாதிரி நினைச்சு நம்ம ஹீரோயின் ஃபுல் மன உடைச்சலுக்கு போய் திருப்பா. இனிமே நம்மட வாழ்க்கை இதுக்குலானா போறீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கலையே. அங்க ஒரு ஆள் வந்த மாரி ஹே யூ விச் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயினை சூனியாக்காரின்னு சொல்லி கூப்பிட்டுருவான். நம்ம ஹீரோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருந்தீச்சா அப்படின்னா திரும்பி பாப்பா. என்னன்னு பார்த்துவிட்டு கொஞ்சம் ஏறி இருந்தாலே சூனியாக்காரின்னு சொன்னா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சாக்கு. இவன் நானே சூனியாக்காரின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோயின் சந்தேகமா பாப்பா. அவன் சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன நினைச்சுக்கிட்டா அதேண்டா கையில அந்த அப்படின்ன மாதிரி அந்த பீஃப் செரிய பத்தி பேசிட்டு இருக்கான். அவன் அந்த மாட்டரைச்ச கேட்கவும் நம்ம ஹீரோயின் பாக்குறா, என்னையா சொல்றா இவே அப்படின்ன மாதிரி. அவன் கேட்குறான் அதுல டேஸ்ட் எப்படி எனக்கு விளங்கினிக்கு அப்படின்ன மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் சாப்பிட்டா டேஸ்ட் தானேயா விளங்கு அப்படின்ன மாதிரி கேட்கல. அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், எங்கட ஃபெமிலியை வந்து ஒரு விச் ஒரு ஆள் அந்த சூனியக்காரி சபிச்சுட்டு போயிது. அவன் சொல்றான் எங்கட ஃபெமிலிக்கு டேஸ்ட் விளங்காதுன்னு. அப்படி இருக்கல நீ தந்த சாப்பாடு இருச்சு அதுல டேஸ்ட் மட்டும் எனக்கு எப்படி விளங்கினிக்கு அப்படின்னு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு கேட்கிறான். நம்ம ஹீரோயின் பாக்குறா, விச்சு கெர்சு சாவோ என்னையா சொல்றடி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் இரி அப்படின்ட்டு போட்டு நம்ம ஹீரோயின் அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்டா டேஸ்ட் விளங்காதா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ டேஸ்ட் எப்படி உங்களுக்கு விளங்கு, சாப்பிட்ற டேஸ்ட் எப்படி இருக்கீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கியூரியஸாகவே ஓவரா பேசி விட்டுடுறா. அவனா டே அதை கொண்டு வா அப்படின்ன மாதிரி அங்கே ரெட் கலர் ஹேரை பார்த்து செல்றாங்க. அவனால் தூக்கி வந்து போடுறானால் எல்லாம் டார்ச்சர் பண்ற சாமா. அதை பார்த்து
பார்த்தா கையில தலைவி ஒண்ணு எடுத்துக்கிட்டு கிட்ட வார நம்ம ஹீரோயின் பதறி பேத்துருவா. அப்ப ஹீரோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அங்கல இருந்து, அந்த டேஸ்ட் கேவலமா இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிப்புடு அந்த டோர்ச்சர் பண்ற சாமான் எடுக்க போறா. நம்ம ஹீரோயின் சாக்கு பதறி போய்த்தா. சரி அப்படின்ன மாதிரி அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன், அப்போ உண்ட சாப்பிடுற டேஸ்ட் மட்டும் எனக்கு விளங்கிருச்சுண்டா. அப்ப நீனு விச்சு தானே, நீ அந்த சூனியக்காரி அரிக்கிறதெல்லாம் உண்ட சாப்பிடுற டேஸ்ட் விளங்குது அப்படின்ன மாதிரி டெரரா சொல்றான். அதோட சாப்டர் 2 முடியுது. சாப்டர் 3யோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ டெரரான பேச வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, உன்ட டேஸ்ட் மட்டும் எனக்கு விளங்குதுண்டா, நீ ஒரு சூனியக்காரி. இன்னைக்குல நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் மனசே உடஞ்சி வைத்திருக்கேன். என்னையா நடக்குது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன இவன் சொல்றா அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அந்த ஸ்டோரி புக்ல நம்ம ஹீரோயின் ரீட் பண்ணிக்கல பார்த்துருப்பா. அப்படி ஒரு சீன் ஒன்று இருந்துருச்சு. இந்த உங்களோட ஃபெமிலியை வந்து ஒரு சூனியக்காரி ஒரு ஆள் சபிக்கிட்டு போய்த்திருப்பா. இது உண்மையிலேயே அவனோட ஃபெமிலிக்கு எந்த புட்டை சாப்பிடாலும் டேஸ்ட் விளங்கிறியே. அதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறா. அப்ப அவன் சின்னத்துல இருந்து சாப்பிடுறதெல்லாம் ஒரு மாதிரி கேவலமா, ஒரு மாதிரி கல்லு மண்ணை திண்ட எப்படி இருக்குமா அதே மாதிரி ஃபீலா இருந்துருக்கு. தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி சாக்கடை நீரை குடிக்கிற இடம் இருந்துச்சு அந்த பீச் சவிச்சத்துல. அதுல இருந்து அவனுக்கு சாப்பாடை வெறுத்து போய் போவாள் அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் நம்ம ஹீரோட. அதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஐரியா நீ சொல்றத என்னைய புரிஞ்சிக்கல முடியாத மாதிரி இருந்துச்சு. நான் விச்சா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. நான் விச்சில்ல, நான் விச்சில்ல, நம்புங்க நம்புங்க நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கல. நான் எதிர்பார்த்தது விச்செல்லாம் என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, நான் ஒரு சூனியக்காரி அப்படின்ற மாதிரி அவன் டெரரான பேச வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதில் நான் உன்னைய பேச வச்சிரேன் அப்படின்ன மாதிரி அந்த டார்ச்சர் பண்ற டூலை கொண்டுட்டு பக்கத்துல வாரா. நம்ம ஹீரோயினா டொப்புன்னு வைத்து ஓட்டிக்கிட்டா செவத்துல. என்னைய விட்டுரு, நான் விச்சில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன செய்யறேன், ஏதாச்சும் ஒரு பிளானை ஜோசி ஜோசி இருந்தால் விட்டானே டார்ச்சர் பண்ணியை கொன்றுவான். என் வாழ்க்கையில நல்ல அழகான புட்டை சாப்பிடுவோன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா இப்படி கேவலமா ஒரு டார்ச்சர் மிஷினால சாவ போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கல. பைபிள கிட்ட வர நம்ம ஹீரோயினுக்கா பீதியாவது என்னைய கொல்ல போறானே, டார்ச்சர் பண்ண போறானே, இது என்ன செய்யற, எப்படி தடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் கிட்ட வருவான். இது நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினா பதறி பேத்துட்டு இருப்பா. நான் இப்ப இது என்ன செஞ்சாச்சு சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோனுக்கு வந்திக்கிற ஐடியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திடீர்னு மாதிரி கீழே விழுந்துருப்பா. என்னைய மன்னிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்க சொல்ல வர்றது எனக்கு இப்ப சார் புரிஞ்சுக்கி, நான் ஒரு விச் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட்டு இருந்து இப்ப விச்ச என்ன பிளான் பண்ணிருச்ச வேறியா நம்ம ஹீரோயின். அப்ப அவன் இப்ப என்ன சொன்ன நீ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தயக்கத்தோடைய கேட்பா. நம்ம ஹீரோயின் சொல்றா, ஆமா நானே கொஞ்சம் குழம்பி போயிது, நான் ஒரு விச் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கையில ஒரு தழும்பு ஒண்ணு காட்டுறா. அந்த தழும்பு வந்து விச்சுக்கு எரிச்சக்கூடிய ஒரு தழும்பாட்டம் அதை காட்டுறா நம்ம ஹீரோயின். இதான் வந்து விச்சுக்கு இருக்க வேண்டிய மார்க் பாருங்க என் கையில இருச்சு, அப்ப நான் ஒரு விச் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கல, திடீர்னு மாதிரி சட்டி விரண்டு நம்ம ஹீரோயின்ற கையை சுட்டு நம்ம ஹீரோயின் கதறி இருப்பா. ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் பொய்யா அடிச்சிடுறா. அதை கேட்டாவே ஆச்சரியமாயிட்டான் பைபிள்ல. நம்ம ஹீரோயின் விச்சுன்னு தெரிஞ்ச உடனே அப்போ அது ஒரு கர்ஸ்ட் வெள்ள அப்படின்ன மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கேன். அந்த பீஃப் செரியை வந்து நீ மெஜிக் பயன்படுத்தி செஞ்சி அப்படின்ன மாதிரி எல்லாம் கேட்கல. நம்ம ஹீரோயின் அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. அவனா நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா, அதுவா அப்பா அது அந்த மாட்டை ரஜில செஞ்சேன், அந்த மாடெல்லாம் எங்கட கிங்டத்துல நல்ல அழகான புட்லாம் சாப்பிடும் நல்லா தெளிஞ்சிருக்கீங்க மாடு, அதால அந்த மாட்டுல இருந்து செஞ்ச அந்த ஜெரியா அது வந்து ரொம்ப டேஸ்டா இருந்தீங்க போல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் ஒரு மாதிரி பதறி பேத்துருவான். இந்த பொம்பளை என்ன விட்டா ஊறப்பட்ட கதையெல்லாம் சொல்றா, மாடு பூச்சை திண்டிக்கு பூச்சை நம்ம திண்டோம் அப்படின்ன மாதிரி எல்லாம் அவன் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்றா, ஐயோ நான் பூச்சின்னு சொல்லலையா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கியா. என்ன இருந்தாலும் இந்த பொம்பளை என்னைய குழப்புறா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கியா, ஐயோ என்னைய டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி விரலெல்லாம் பண்ணிட்டு இருக்கல. அவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியும், அந்த பொம்பளைய புரிஞ்சிக்கலவே முடியல அப்படின்ன மாதிரி பைபிள பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் நினைச்சு பாக்குறான், அந்த பீஃப் செரிய வாயில வச்சிருப்பா, இது எப்படி நீ டேஸ்ட் விளங்காது இருந்தாலும் திண்டு பாப்பா அப்படின்ற மாதிரி பொம்பளை சாரடா வாங்கி வாயில வச்சிருப்பான். இருந்தா அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறி போய் தெரியும். அவ்வளோ அழகா இருந்தீங்க அந்த சாப்பாடு. அதெல்லாம் பத்தி ஆள் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோனை திரும்பி பார்த்து அந்த டோர்ச்சர் பண்ற மிஷினை ஆட்டுறாங்க. ஆட்டினோடனே நம்ம ஹீரோயின் கிரிப் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கா பயன் நடுங்குது, கொலை நடுங்கு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றான், வெரி வெல் நான் உன்னை டார்ச்சர் பண்ணல ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆயிட்டு, இவன் திடீர்னு மாத்தினா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்றான்.
இருந்தாலும் அவன் இழுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்து நம்ம ஹீரோயின் ஏதோ பைப்புல பெருசா வேலை பார்க்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கா. கட் பண்ணா மார்னிங் ஆயிட்டு அந்த கிங்டத்துல அவங்க இருக்கிறப்போ அப்போ நம்ம ஹீரோயின் பாக்குறா. வா உப்பாயா, நான் வானத்தை பாக்குறேன். வானத்தை இதுக்கு அப்புறம் பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன் நான் என் வாழ்க்கையிலேயே. இருந்தாலும் பார்த்துட்டு அப்படின்னு போய் நம்ம ஹீரோயின் ஆனந்த கண்ணீர் வலிச்சிட்டு இருக்கல. அங்கெல்லாம் அந்த ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிறேன் வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் சரி சார் என்னை புரிஞ்சுக்கி சார் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் இந்த வழியே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் போறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை சமைச்ச விட்டாலும் நம்ம ஹீரோயின் எல்லா சாப்பாடையும் நினைச்சு பாக்குறா. நான் இப்ப என்னத்தை சமைப்பேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா அவன் என்ன சொல்லியிருப்பாங்கடா நம்ம ஹீரோ, நீ இப்போ எனக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டு வரணும், அந்த சாப்பாடு மட்டும் கேவலமா இருந்துச்சு உன்னைய நான் கொல்றது நிச்சயம் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோயின்ட்டு. அதை பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. இவனுக்கு நல்ல சாப்பாடு நான் இப்ப எப்படி சமைப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. நீ இப்ப என் அடிமை அப்படின்ன மாதிரி சொல்லியிருப்பான், என் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்காக வேண்டி அப்படி அவன் சொல்லியிருப்பான். அதை பத்தி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு அந்த கோவாவை எடுத்து வச்சுட்டு இருப்பா கையில. அப்ப திரும்பி பாப்பா. பார்த்தா பைபிள் அவன் குறுகுறுன்னு நம்ம ஹீரோயினைய பார்த்துட்டு இருந்திப்பான் அந்த ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிறவன். நம்ம ஹீரோயின் சரி நான் இப்ப என்ன சாப்பாடா சமைக்கலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று புதுசா சமைப்போம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிருப்பா சமைக்கிறதுக்கு. அங்க இன்கிரீடியன்ஸ்லாம் அங்க எடுத்து வச்சுப்படும். நம்ம ஹீரோயின் சாப்பாடு செய்யறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்படும். இன்றைக்கு உங்களுக்காக சமைச்சு தரேன்னா அழகான சாப்பாடு இன்றைக்கு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அவருக்கு சாப்பாடு சமைச்சு போட ரெடி ஆயிட்டா. அவ அழகா அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு மாதிரி சூப்பர்டா செஞ்சு அதை போட்டு நம்ம ஹீரோயின் கலக்கி ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோயின் அவ ஆர்வமா செஞ்சுட்டு இருக்கா. பைப்புல அங்கால இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் என்ன செய்யறா அப்படின்ன மாதிரி. அவன் பாக்குறான் இவோ ஒன்னும் மெஜிக் அது இதெல்லாம் யூஸ் பண்ணலையே அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு அடடா அவ ஹீரோயின் சாப்பாடை செஞ்சு ஒரு மாதிரி அது அவ்வளோ அழகா செய்யறான் நம்ம ஹீரோயின். அந்த சாப்பாடை செஞ்சு முடிச்சு போட்டு இதை நான் முடிச்சுட்டேன் ஒரு வழியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுல இருந்து ஒரே புகையா வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சாண்டு விளங்கல. நம்ம ஹீரோயின் சாப்பாடு ரெடிப்பா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல, என்னைய ஃபாலோ பண்ணிவா அப்படின்ன மாதிரி அந்த ரெட் கலர் ஹேருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடை கொத்துட்டு போய்க்கல. நம்ம ஹீரோயினுக்கு அந்த வாசம் வந்துருச்சு மூக்குக்கு சாப்பாடு. என்னையால இந்த சாப்பாடை சாப்பிட முடியாது பைபிள், அவனுக்கு தான் அந்த சாப்பாடு கிடைச்சிச்சு. பரவாயில்ல என்ஜாய் பண்ணட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருப்பா. அப்ப அவங்க டோர் கிட்ட வந்து டோர் ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோ அங்க டெரரான பேச வச்சு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோடுக்கு சாக்கு. கம் டவுன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளுக்கு சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பா. அவனை பார்த்து பயப்பட போறான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா அவங்களோட ஃபுட் ரெடி ஆயிட்டு அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அதை ஓப்பன் பண்றா. இது உங்களுக்கு பிடிச்சின்னு நான் நம்புறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓப்பன் பண்ணா அதுல இருந்து புகையா போகுது. பைபிளை பார்த்துட்டு இருக்கா ஹீரோ என்ன இது அப்படின்னு மாதிரி. பார்த்தா சாப்பாடு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணிருச்சு. அவ்வளோ அழகா இருச்சு. அப்போ அவன் கேட்குறான் என்ன வகையான சாப்பாடு இது அப்படின்ன மாதிரி அவன் கேட்கவும் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அப்படின்ன மாதிரி பார்த்துவிட்டு நம்ம ஹீரோயின் செல்ல ஆரம்பிக்கிற சாப்பிட்ற பேர்லாம் நம்ம ஹீரோயின் செல்லைகளை என்ஜாய் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது அப்படி இப்படி அப்படின்ன மாதிரி இதில் நிறைய ஃபேவர்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்ன மாதிரி இது என் ஃபேவரட் மை லைஃப்ல செஞ்ச ஒரு சாப்பாடு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் எண்ணத்துல மூழ்கிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் ஐசி அப்படின்ன மாதிரி சொல்றான். அப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் அவர்கிட்ட நான் எப்படி சொல்றது அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா இதுவா இது நானே கிரியேட் பண்ண சாப்பாடுப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லவும் அவன் கேட்டுட்டு இருக்கான் உன்னைனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடை செய்ய சொன்னேன், இருந்தாலும் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடை செஞ்சிருக்கியா, அதுவும் புதுசா வேற ட்ரை பண்ணிருக்கியா, இது நிறைய ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் புதுசா ட்ரை பண்ணிருக்கியானா இந்த சாப்பாடு கேவலமா இருந்தா உன்னோட உயிர் வைத்திருக்கீங்க, அது தெரிஞ்சிருந்துங்க நீ புதுசா ட்ரை பண்ணிருக்கியானா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம ஹீரோன்ற ஃபேஸே மாறுது. என்ன இருந்தாலும் என்னையா சாப்பிடியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. ஆனா அவர் முன்னுக்கு அப்படி டெரரான லுக்கெல்லாம் வச்சுக்கல பரவே. நம்ம ஹீரோயின் சிரிச்ச ஃபேஸோட சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்கீங்கன்னா சூடு ஆடுறதுக்கு முந்தி தின்னணும் நீங்க, அதில் சாப்பிடுங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. சூடு ஆறி போய் திருண்டு அவன் சாப்பிட்ற மாதிரி இல்லை. அவன் குறுகுறுண்டு நம்ம ஹீரோயினை பார்த்துப்படு நீ பெஸ்ட்டு சாப்பிடு அப்படின்ன மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் என்ன சொன்னீங்க அப்படின்ன மாதிரி கேட்கல, சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சரி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஜோய்ஸ்டிக் இடம் இருக்கு அதை எடுத்து அதில் மாட்டரைக்க நனைச்சி அதை அந்த நம்ம ஹீரோயின் செஞ்சு வச்சுக்கிற ஒரு ஃபேவரில் அதில் போட்டு முங்கி எடுத்து அதை எடுத்து நம்ம ஹீரோயின் சாப்பிட்றா. இப்படித்தான் சாப்பிடணும் பார்த்துக்கே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு யம்மி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ரியாக்ஷன்லாம் கொடுக்குறா. அவனுக்கு சொடர் அடிச்சுது அங்கேருந்து பார்க்குறாளுக்கு. அவன் சொல்லிட்டு இருக்கான் என்ன அது எப்படி அதை கையில் பிடிச்சா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஜெய்ஸ்டிக்கே கேட்குறான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் பார்த்துப்புட்டு ஆமாங்களே இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிரியா இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. ஏடா நம்ம ஹீரோயின் இதை எப்படி ட்ரை பண்ணிருப்பாண்டா, நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு மெய்டாட்டம் ஒரு ஆளை விட்டுருப்பாங்க, அவங்களும் சேர்ந்து 2 பேரும் தானே அதை செஞ்சிருப்பாங்க அந்த ஜோய்ஸ்டிக் அடைக்கிறது. போன லைஃப்ல நம்ம ஹீரோயினுக்கு அந்த உலகத்துல இருந்ததை நம்ம ஹீரோயின் இந்த உலகத்துல ரீக்ரியேட் பண்ணிருப்பா. அதை பத்தி யோசித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் அந்த காலம் சுகமா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. அவன் கேட்டுட்டு இருக்கான் இது இல்ல பாய்சன் இருக்கான்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இருந்தாலும் பாய்சன் இருந்தீங்கன்னா அது வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குங்க, அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்கணும் நீ உயிரோட இருக்கியா இல்லையாண்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் ஹீரோனுக்கா சாக்கு தூக்கி வாரி போட்டுரும். யோ அது இப்பானே சொன்னேன் நான், டேஸ்ட்டு எப்போ இருக்கீங்கன்னா சூட ஆரம்பியா டேஸ்டா இருக்கு புட்டு, அதெல்லாம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டேபிளுக்கு மேல அடிச்சு செல்லுவா. அவனுக்கு ஷாக்காயிரு இந்த பொம்பளை என்ன செய்யறா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் செல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு சாப்பாடை வந்து நீங்க சுவையா சாப்பிடணும்னா சூட ஆரம்பி சாப்பிட்றணும் சுட சுட அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோயின் செல்ற அறிவுரையெல்லாம் கேட்டு அவன் ஒன்றும் பேசாம மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். இந்த பொம்பளை உண்மையிலேயே கொஞ்சம் வினோதமா தான் இருச்சா, ஒரு விச்சடம் தான் நடந்துக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கரண்டியை கொண்டு வைத்து அந்த சாப்பாடை நம்ம ஹீரோயின் எப்படி எடுத்தாவோ அதே மாதிரி எல்லாம் எடுக்கல, ஒரு குத்து ஒரு போடு வாயில சப்பி போட்டு முழுங்கிட்டா. முழுங்கினோடனே நம்ம ஹீரோயின் பாக்குறா ரியாக்ஷன் எப்படி இருக்க பொறிக்க எரியாவே அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கியா. அவன் கரண்டியை வச்சு போட்டு ஒரு மாதிரி டெரரான ஃபேஸை வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், இது ஏதோ என் தொண்டையில பொறுத்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அவை மீல்ல அப்படி நைஸா கட் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அதோட சாப்டர் 4 முடியுது. சாப்டர் 5ஓட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோ அந்த சாப்பாடை பார்க்குறான், அதில் டேஸ்ட்டை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படின்டா அது அவ்வளோ பக்குவமாக ரெடி பண்ணி கிடக்கு அந்த சாப்பாடை, அந்த மீல்லாம் அவ்வளோ நைஸாக கட் பண்ணி அதை அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து இவ்வளோ அழகாக ரெடி பண்ணிருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அதில் டேஸ்ட்டை நம்ம ஹீரோ வாயில் வச்சோடனே புரிஞ்சுக்கிட்டான். அதை பற்றி யோசித்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறா. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே லுக் விட்டுட்டு ஒன்றும் பேசாமல் இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்க பைப்பில் நல்லா இருந்துச்சு ஃபைன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு உசிரே வருது. உங்களுக்கு பிடிச்சத நினைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உங்களோட ஃபேஸை பார்த்ததே விளங்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் கற்பனை கோட்டைக்கு போய்த்தான், நான் இந்த சாப்பாடை அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், இது எப்படி உங்களுக்கு பிடிச்சின்னு சரி எப்படி என்ன ரிலீஸ் பண்ணிடுறீங்க, ஆனால் நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ண மாட்டீங்கன்னு நம்ம ஹீரோயின் அளந்துட்டு இருப்பா அவட இஷ்டத்துக்கு. அதை கேட்டோடே கோமாயிருவான், பைபிள மேசையில அடிச்சு எழும்பிடுவான். எலும்பி ஹே யூ அப்படின்ன மாதிரி தலைவன் சொல்லிட்டு கிட்ட வார நம்ம ஹீரோனுக்கு நடுங்குது. யோ நீ ஏன் ப்ரோமஸ் பண்ணியா உனக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு அது உனக்கு பிடிச்சிருந்தானே உயிரோட விட்டுவேன் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பா நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான் என்னண்டா அவன் வந்து ஒரு எம்பரரு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த எம்பரர் ஹவுண்டர் தான் நம்ம ஹீரோ இருந்திப்பான். அப்ப அந்த எம்பரர் சொல்லியிருப்பாரு நம்மளோட ஹீரோட்ட, அதாவது மெயில் எடுக்கிட்டான்னு வச்சுக்கலிங்களே. அப்போ அவட்ட சொல்லியிருப்பேன் அந்த கிங்டத்தை நீ எப்படின்றாலும் பிடிச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அந்த கிங்டத்தை பிடிச்சது பிறகு அவர் நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் கிஃப்ட் தரணும்னு அந்த கிங்டத்தையே நீ வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பிடிச்சிரியே, எனக்கு அந்த கிங்டத்தில் பிடிச்சது மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்க. அவர் கேட்பாரு உண்மையிலேயே அந்த கிங்டம் உனக்கு வானாமண்டே கேட்கல. நம்ம ஹீரோ வானாண்டே சொல்லியிருப்பான் அந்த கிங்டத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பைப்பில் தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் ஹீரோயின் பக்கத்துல வார நம்ம ஹீரோயின் பாக்குற என்ன செய்யறான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான், இப்ப வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லாம இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இப்ப வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இந்த புக்ல இதெல்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்துறா. அந்த அரண்மனை ஃபுல்லா கேக்குது அந்த சத்தம். இந்த சீன் இந்த புக்லயே இல்லையேன்னு நம்ம ஹீரோயின் பதறி போய்த்திருப்பா. அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் இது ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் விலகி போய்த்திருப்பா. அவன் டவுட்டோட பாப்பா என்ன செய்யறா அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க, உங்களோட பிளான் தான் என்ன, என்னைய வச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பாவமான மூஞ்சி வச்சுட்டு கேட்கும். அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் இப்போ எம்பேருக்கு திரும்ப போய்க்கல உன்னையே நான் கூட்டிட்டு போய் திருவேண்டல. நம்ம ஹீரோயின் என்னையா சொன்ன நீ அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு மூளையே குழம்பிருச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் பாக்குறா, என்னோட வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு சமையல் செஞ்சு தரத என் வேலை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்கோட பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, ஐயோ அந்த ஃபீமேல் லீடு இருக்கேனா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுவிட்டு அந்த எல்லோ கலர் ஹேர் இருந்துச்சு அந்த பொம்பளை எப்படி அவன் நல்லா சமைப்பா, அவ ரொம்ப அழகான நினைக்கல எனக்கு பிடிக்கல அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஹீரோ. ரெட் கலர் ஹேர் அவ வந்து நல்லா சமைச்சு தரீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அவ அழகா சமைப்பா, அவ பத்தி என்னன்னு கேட்கல எனக்கு ஐடியா இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்த பத்தியும் தட்டி கழிச்சிருப்பா. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கா இருந்தீங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்குறான், நான் சொன்ன ஆர்டரே நீ மீற பாக்குறியா, என்னோட நான் வர சொன்னேன் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லுவான் எம்ரருக்கு, நீ
என்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்க போறா, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வர நம்ம ஹீரோயின் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை வச்சு தடுத்துட்டு இருந்தீப்பா. அவங்க 2 பேரும் அதே போஸ்ல அப்படியே இருந்தீப்பாங்க கொஞ்ச நேரம். 2 பேரும் ஒன்றும் பேசாம பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோ சொல்றான், அவளை இழுத்துட்டு போய் லொக் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயிட திருன்னு இழுத்துட்டு போய்த்துருவா. நம்ம ஹீரோயின் விடியா அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்தீப்பா. அதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட் வேணுங்கடா மறக்காம கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து உங்களோட ஓட்டை தெரிவிக்கிட்டு போய்த்துருங்க, எந்த மண்க போடலான்றது நண்பா. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலங்க. அப்பா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். பாய் கைஸ், அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.